ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜா கிட்ட ஒரு மந்திரி இருக்கிறார். அந்த மந்திரி எப்போ பார்த்தாலும் ராஜா பார்த்து சொல்லுவாரா, சகலமும் நன்மைக்கே, எல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்போவுமே என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான் ராஜான்னு சொல்லுவாரா. இந்த ராஜா சொல்லுவாரா, எப்போ பார்த்தாலும் என்ன எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு. ஆமாம், எல்லாமே நன்மைக்கு தான் சொல்லுவாராம். அப்போ அந்த ராஜா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேட்டைக்கு போயிருக்கிறாரு. வேட்டைக்கு போன இடத்துல இந்த ராஜா அந்த அம்பு விடும்போது அவருடைய இந்த விரல் கட்டாயிடுச்சு, இந்த பெரு விரல் கட்டாயிடுச்சு. கட்டான உடனே அந்த ராஜா என்ன பண்ணிட்டார், பெரிய வேதனையோடு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு கட்டை போட்டு அந்த மந்திரியை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், மந்திரி இங்கே பாறையா என் விரல் கட்டாயிடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த மந்திரி சொன்னாரா, சகலமும் நன்மைக்கு ராஜா, உங்களுக்கு இந்த விரல் கட்டானது நன்மைக்குன்னு சொன்ன உடனே இந்த ராஜா பயங்கர கோவம் வந்துருச்சா. நீ பார்த்தியா, நீ எனக்கு விரல் கட்டாயிடுச்சு, நீ எனக்கு நன்மைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறியா நீயே அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த மந்திரியை கொண்டு போய் ஜெயிலில் போடு, சிறைச்சாலையில் போடு அப்படின்னு சொல்லி போட வச்சுட்டாராம்மா. இப்போ போட வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த ராஜா ஒரு வேட்டைக்கு போகலான்னு சொல்லி ஒரு பெரிய தீவுக்கு போயிருக்கிறார். அந்த போன இடத்துல ஒரு வேட்டை ஆடிட்டு இருக்கும் நேரத்தில் அந்த இடத்துல வசிக்கிற அந்த தீவுக்குள்ளே வசிக்கிற ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை பிடிச்சிட்டு, இவர் ராஜான்னு தெரியாது, இவரை பிடிச்சிட்டு போய் அவங்க போய் கட்டி வச்சிட்டாங்க. இந்த காட்டுவாசி ஜனங்களெல்லாம் அவரை கட்டி வச்சிட்டாங்க. இந்த கட்டி வச்சுட்டு இவர் என்ன பண்ணலாம், நம்ம பலி கொடுத்துடலாம், நம்ம தெய்வத்துக்கு பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பலி கொடுத்துடலான்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்து இவரை கட்டி வச்சுட்டு ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆயத்தம் பண்ணும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டா, இந்த ராஜாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தா அவருக்கு 9 விரல் தான் இருக்குது, ஒரு விரல் இல்லை. உடனே அவன் என்ன பண்ணிட்டா, அவங்களுடைய தலைவனை கூப்பிட்டு சொல்லிட்டா, நீங்கள் பார்த்துட்டிங்களா, இவனுக்கு 9 விரல் தான் இருக்குது, ஒரு விரல் இல்லை. நம்ம தெய்வத்துக்கு கொடுத்தா நிறைவாக கொடுக்கணும். இந்த மனுஷங்கிட்ட ஒரு குறை இருக்குது, குறை இருக்கிற மனுஷனை எப்படி நம்ம பலி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து சரி இந்த மனுஷனை கட்ட அவுத்துட்டு இவனை வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணிட்டு, ஐயோ தப்பிச்சிட்டோன்னு சொல்லி பெரிய சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மந்திரி கிட்ட நேராக ஓடி போய் சொல்லிட்டாரா, மந்திரி நீ சொன்னது சரிதான், என்ன ராஜா சகலமும் நன்மைக்குன்னு சொல்லிட்டியே, இந்த மாதிரி என்னை பலி கொடுத்துருப்பாங்க, ஆனால் என்னை விரல் இல்லாதனால அவங்க என்னை பலி கொடுக்கல, நீ எனக்கு சொன்ன உண்மையாகவே அது நன்மைக்கு சொன்ன உடனே அந்த மந்திரி சொல்லிட்டாரா, ஆமாம் ராஜா உண்மைதான், சகலமும் நன்மைக்கே, நீங்கள் என்னை சிறைச்சாலையில் போட வச்சது நன்மைக்குன்ட்டாரா. அப்போ அந்த ராஜா கேட்டுருக்கிற, சிறைச்சாலையில் போட வச்சது என்னையா நன்மை அப்படின்னா, அந்த மந்திரி சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னா நீங்கள் வேட்டைக்கு போகும்போதெல்லாம் என்னை கூட கூட்டு போயிடுவீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னை சிறைச்சாலை போட்டு என் மேலே ஒரு கோவத்தோடு நீங்கள் போயிட்டீங்க வேட்டைக்கு. ஒருவேளை நான் உங்கள் கூட வேட்டைக்கு வந்திருந்தா அந்த காட்டுவாசி ஜனங்கள் உங்களை விட்டுட்டு 10 விரல் இருக்கிற என்னை பலி கொடுத்துருப்பாங்க. என்னை சிறைச்சாலையில் போட்டதும் நன்மைக்கு, உங்களுக்கு விரல் கட்டானது நன்மைக்கு, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் அறிந்து கொண்டார். ஆனால் வேதம் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்கள், ரோமர் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவனை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு, ஒன்றும் தீமைக்கு அல்ல. வாழ்வானாலும் தாழ்வானாலும், இன்பமானாலும் துன்பமானாலும், நாசமானாலும் மோசமானாலும், பலனானாலும் பலவீனமானாலும், தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறதில்லை. தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு சகலமும் 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 நன்மைக்குன்னு வசனம் சொல்லுது. அதனால் விசுவாசிங்க, சகலமும் நன்மைக்கே. ஒரு நாள் இன்றைக்கு இருக்கிற தீமை, இன்றைக்கு இருக்கிற போராட்டம், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற கண்ணீர் ஒரு நாள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, நிறைவாக நம்ம வாழ்க்கையில் வரப்போது தேவன் கொடுக்க போகிறார். God bless you.